social teaching. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா embedding theoretical approaches and storytelling into teaching method can enrich the learning process அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம வந்து எப்போவுமே டீச்சிங்கில் பார்க்கும்போது நிறைய இனோவேஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நான் கையில் எடுத்துக்கிட்டது இந்த தியேட்டர்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மியூசிக் இருக்குது, டான்ஸ் இருக்குது, பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் வந்து பப்பட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது. இதில் நான் வந்து எடுத்துகிட்டு முன்னாடி சொல்ல போகிறது என்னென்னா பப்பட்ரி. ஏன் நான் வந்து பப்பட்ரியை சூஸ் பண்ணேன் கிளாஸ் ரூம்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நமக்கு NDP 2020 அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா ஆர்ட் இன்டகிரேட்டட் பெடகாஜி. இது மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இந்த பப்பட்ரியை வந்து கிளாஸ் ரூம்ஸில் டீச்சிங்கில் இன்கல்கேட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் இதை கையில் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியல. அவங்க வந்து எதாக இருந்தாலுமே ஒரு ஹெசிடேஷனோடு இருக்காங்க. ஒரு 10 பேர் முன்னாடி அவங்க வந்து அவங்களோட கருத்தை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களோட லேர்னிங் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இல்லை. ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீச்சிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வேணால் வந்து போய் சேரலாம், ரோட் மெமரியாக இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அன்னோயிங்லி அவங்க வந்து என்ஜாய்ஃபுல்லாக நம்ம லேர்ன் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது தான் ஆன்சராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங் அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி தரத்துக்காக தான் இந்த பப்பட்ரியை வந்து நான் கையில் எடுத்தேன். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ப்ரைமரியில் வந்து ஒரு 5 இயர்ஸாக எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸாக நம்ம வந்து ஹையர் செகண்டரியில் ஹை ஸ்கூல் லெவலில் நம்ம பப்பட்ரியை கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ 8th ஸ்டாண்டர்டில் தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் பெடகாஜி, ஃபுல்லாக வந்து சைல்ட் சென்டர்ட். இப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு ஹெட்ரோஜீனியஸ் குரூப்பை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஹெட்ரோஜீனியஸ் குரூப்பில் கொண்டு வரதால எல்லா லெவல் ஆஃப் லேர்னர்ஸையும் நம்மளால் கவர் பண்ண முடியுது. எப்போவுமே நம்ம கிளாஸில் பார்த்தோம்னா ஸ்மார்ட் ப்ளூமர்ஸ் இருப்பாங்க, லேட் ப்ளூமர்ஸ் இருப்பாங்க. ஸ்மார்ட் ப்ளூமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அவங்களால கிராஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த லேட் ப்ளூமர்ஸ் வந்து நம்ம அதிகமாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த பெடகாஜி பிரகாரம் பார்த்தோம்னா அவன் முன்னாடி வந்து நிற்கிறான், நான் செய்கிற மிஸ், நான் பண்ணுற மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிஸ் இதை விட முக்கியம் என்னென்னா, நம்மளால வந்து டெய்லி லைஃப்பை வந்து கிளாஸ் கூட ரிலேட் பண்ண முடியுது, லெசன்ஸை லைஃப் கூட ரிலேட் பண்ண முடியுது, லைஃப் ஸ்கில்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது. நம்ம சோஷியலோட மெயின் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியல் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணுறது தான். அதை அட்ரஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் அவன் பேசணும். பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் வரணும். அவன் வந்து அந்த தயக்கம் அப்படின்ற தடையை வந்து தாண்டி வரணும். அதுக்கு நமக்கு வந்து பப்பட்ரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 கேட்டகரிஸில் பார்க்குறோம்: ஃபிசிக்கல், எமோஷனல், கல்ச்சுரல்னு. எல்லா வகையிலையுமே நமக்கு வந்து இந்த பப்பட்ரி மூலமாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட நல்ல கருத்துக்களை வந்து கொண்டு போக முடியும். இந்த அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், நாட் ஓன்லி ஃபார் சோஷியல் சயின்ஸ், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் வந்து நேச்சுரலாக ஒரு லாங்குவேஜை அக்வயர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பப்பட்ரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ எப்படி நம்ம கொண்டு போகலாம் கிளாஸ் ரூமில் அப்படின்னா, ஒரு ஸ்டோரி அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுறேன் அப்படின்னும் போதே ஸ்டூடெண்ட்ஸால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது எந்த ஸ்டோரியாக இருக்கும், என்ன ஈவெண்ட் மிஸ் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு அவனால் கெஸ் பண்ண முடியும். இப்போ சொல்லுவாங்கல்ல, லைஃப் ஸ்கில்லே ரொம்ப ஹையஸ்ட் லைஃப் ஸ்கில் என்னன்னா மற்றவங்க நிலைமையிலேருந்து நம்ம யோசிக்கிறது. அந்த ஸ்கில்லை வந்து பப்பட்ரி மூலமாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய லைப்ரரி புக்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ ஒரு லெசன் நடத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விமன் ரிஃபார்ம் கேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். அதில் நிறைய ரிஃபார்மர்ஸோட இதெல்லாம் வருது. ஸோ ரமாபாய்னா யாரு, சாவித்ரிபாய் பூலேனா யாரு, MG ரனடே யாரு, சும்மா மொனாட்டனஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக லைப்ரரி புக்ஸை ரெஃபர் பண்ண சொல்லிடுறோம், டீமாக பிரிச்சிடுறோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்துரும். ஸோ அவங்க சர்ச் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு புக்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டம் நமக்கு வருது இல்லையா, அந்த பட்டத்தை வந்து பைண்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து அவங்க கேதர் பண்ணுவாங்க. கேதர் பண்ணிட்டு உட்காந்து பிரைன் ஸ்டோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க ஒருத்தரோட ஒருத்தர், எப்படி நம்ம இதை ஒரு ஸ்டோரியை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசி அவங்களா தான் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ டீச்சர்ஸ் ஆர் ஷேப்பர்ஸ் ஆஃப் நேஷன் டெஸ்டினின்னு சொல்லுவாங்க. ஸோ டீச்சர் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக தான் இருக்கணும், சும்மா நம்மளே போய் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கதை
கதை சொல்லும்போது பசங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஜெண்டர் பயாஸ் பற்றி சொல்லும்போது, ஒரு வீட்டில் ஒரு மாம்பழ மரம் இருக்கு. அந்த மாம்பழ மரத்துல காய்கிற மாம்பழத்தை வந்து ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பாட்டி என்ன செய்யறாங்க, பையனுக்கு 2ம் பொண்ணுக்கு 1 கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டேன். எல்லா பசங்களும் அவன் பையன் மிஸ், நாங்கள் பொண்ணு மிஸ், அதனால நான் மிஸ் அப்படின்னு. இது ஒரு ஆன்சர். ஸோ என் கிளாஸ்ல இருக்கிற 28 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து 28 ஆன்சர்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த மாதிரியான திங்கிங் கேப்பபிலிட்டியை வந்து ஜென்ரல் கிளாஸ் ரூம்ஸ்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஹாப்பியாக இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நாட் ஓன்லி இன் திங்கிங் பட் ஆல்சோ கைனஸ்தெட்டிக்லி, ஓரலி, விஷுவலி, ஆரலி எல்லா விதத்துலையுமே நமக்கு வந்து இந்த தியேட்டர் ஆர்ட்ஸ் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அடங்காத பையன் ஒருத்தன் கிளாஸில் ஒருத்தனால ஒரு 10 பேர் இருக்கான். பாய்ஸ்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் எங்கள் ஸ்கூல் அரியூரில் அடிச்சு நோத்திட்டாங்க டாய்லெட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி பசங்களை கொண்டு வரணும், உட்கார வைக்கணும் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அவன் எல்லா கிளாஸ் ரூம்லேயும் எப்படி இருக்கிறாங்களோ என்னவோ, ஆனால் என் கிளாஸ் ரூமில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துடுறான். மிஸ் கொடுங்க மிஸ், சாட் கொடுங்க மிஸ், இதை செய்யலாம் மிஸ், அதை செய்யலாம் மிஸ். ஒருத்தவன் எதுவுமே பேச இது வரைக்கும் வரமாட்டான், தெக்கி தெக்கி பேசுவான். அவன் வந்து நீங்க மிஸ் நான் இந்த கதையை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு லேர்னிங் அட்மாஸ்பியர் யூஸ்வலா அவனுக்கு ஏற்ற மனநிலையில அவன் கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை இங்க வந்து இந்த தியேட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா கொடுக்குது. அது வந்து டீச்சிங் என்ரிச் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வந்து ரோட் சேஃப்டி ரூல்ஸ்க்காக நாங்கள் பண்ணது. இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே 8th ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு லெசன்லையும் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே நாங்கள் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் ப்ளீஸ். இதுதான் நான் சொன்ன அந்த விமன் ரிஃபார்ம் அண்ட் கேஸ்ட். இதில் அந்த ராஜாராம் மோகன் ராய் வந்து சதி அபாலிஷ் பண்ணாரு. இது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் ராஜாராம் மோகன் ராய் அவங்க அண்ணியை பார்த்து தான் அந்த சதியை அபாலிஷ் பண்ணணும்னு அவருக்கு அந்த மைண்டில் தோணுச்சு. அந்த கதையை ஒரு பையன் வந்து நமக்கு செஞ்சு காமிச்சான். இப்போ ரொம்பவும் நமக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஆக்சுவலாக சோஷியல் அப்படின்னாலே எனக்கே ஸ்டார்டிங்கில் பிடிக்கிறது. சோஷியல் டீச்சர் நான் வந்து மேக்ஸ் படித்தேன். இப்போ ப்ரொமோஷன் நான் சோஷியலுக்கு மாறிட்டேன். ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டை அந்த மாதிரி நினைக்கிற எல்லா மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிக்க வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட். ஸோ ஸ்டோரி டெல்லிங், சோஷியல் சயின்ஸில் ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ட்ரெடிஷன், அதாவது இருந்த மெத்தட் தான். ஆனால் அந்த தியேட்டரை ஆட் பண்ணும்போது அது வந்து இன்னும் லாரல்ஸ் கொண்டு வருது. இப்போ நமக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு கொஞ்சம் மந்த்துக்கு முன்னாடி. முத்தியால்பேட்டில் ஒரு சின்ன குழந்தை வந்து அப்யூஸ் ஆச்சு இல்லையா. அந்த இன்சிடென்ட் நடக்கும் போதே என் பிள்ளைங்க சொல்லுது, மிஸ் இதை பற்றி நான் பாட்டு எழுதணும். தியேட்டர் அப்படின்னும் போது பப்பட்ரியில் என் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டே எழுதியிருக்காங்க. அவங்களே மேக் பண்ணுவாங்க மிஸ் வீடியோஸ். ரமாபாய் பற்றி நான் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்காக ஒரு பாட்டு பாடி காமிச்சேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இது விடுதலை கதை, வீறுகொள் இதை, காந்தி மகாத்மா படைத்து வைத்த மேன்மையின் கதை, மனதிற்குள் இதை, கப்பல் ஓட்டிய தமிழனின் வீரம் சொன்ன கதை அப்படின்னு நான் ஏதாவது என்னோட கிரியேட்டிவிட்டிக்கு பாடுவேன். ஆனால் அவங்க அதை மேக் பண்ணாங்க. ரமாபாய் பற்றி அவங்க பாட்டு பாடியிருக்காங்க. டியூன்ல இருந்து பாட்டு எழுதுனதுலேருந்து எதுக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ணல. அவங்க எழுதிட்டாங்க, என்கிட்ட வந்து பாடி காமிச்சாங்க, அவ்வளோதான்.
சதினா என்ன, சைல்ட் மேரேஜ்னா என்ன அப்படின்னு கிளியர் கட்டாக தெரியுது. இன்னும் என்ன அப்படின்னு சொல்லணும்னா லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அட் இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம வந்து ரொம்ப அது இங்கிலீஷ்க்கு போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்கள கொண்டு வந்து கிளாஸில் உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த விஷயங்கள் நல்லா இருக்குது, இதை நீ படிக்கணும், இதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொன்ன பிறகு இப்போ அடுத்து என்னோட ஃபாலோ அப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷில் கொண்டுட்டு போகலான்னு இருக்கேன் எல்லாத்தையுமே. இது வந்து பாய்ஸ் பண்ணுது. இப்போ இந்த டைலாக்ஸ்லாம் எதுவுமே நான் சொல்லலை, அவனோட லைஃப்ல இருந்து அவன் எடுத்துக்கிட்டான், நீ கொஞ்சம் புக் எடுத்து படியாமான். இப்போ அந்த பையன் பேசுறத பார்த்தீங்கன்னா அவன் கிளியர் கட்டாக பேசியிருப்பான். அவனோட இன்டோனேஷன், அவனோட பேசுகிற அந்த விதம், வாய்ஸ் மாடுலேஷன், இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக அவன் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம்ல இங்கே கூட ஜாயின் பண்ணியிருந்தான், அதை இங்கே யூஸ் பண்ணியிருக்கான். இது இன்னொரு டீம் ஃபர்ஸ்ட் வீடியோ பிளே இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த சிலபஸ், அதாவது புக்கில் இல்லை. நம்ம லோக்கல் ரீஜனை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். அப்புறம் தான் நம்ம புக்கில் நம்ம நிறைய மகாராஷ்டிரா பற்றி படிக்கிறோம், உத்தரப்பிரதேஷ் பற்றி படிக்கிறோம், கங்கா பற்றி படிக்கிறோம், எவ்வளோ படிக்கிறோம். ஆனால் நம்ம லோக்கல் பாண்டிச்சேரியில் என்ன இருக்குது, என்ன மான்யூமெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். அப்படின்ற பட்சத்தில் ஆயுள் மண்டபத்தை பற்றிய கதை அது வந்து ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வந்து அவங்களா சொன்னாங்க. நம்ம புதுச்சேரியில ஆயுமண்டபத்துல புதுச்சேரியில முத்தையார் பாளையம் என்ற ஒரு ஊர்ல நடந்து போனவர் தான் மன்னர் கிருஷ்ணதேவர். அவர் நடந்து போன ஒரு சைடுல அங்க இருந்த ஒரு வீட்டை பார்த்து போய் விலங்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கோயிலை பார்த்து வீட்டை பார்த்து இது ஒரு கோயில்னு நினைச்சு அதை கும்பிட்டவர் மன்னர் கிருஷ்ணதேவர். அதை பார்த்தோன்னே அங்க இருந்த ஊர் மக்கள்லாம் இவரை பார்த்து சிரிச்சாங்க. அந்த கோபத்துல இவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி இது பண்ணதுனால இப்போ நான் வந்து ஒரு கதையை சொல்லுவேன், அதை அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க, கெஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ரைட்? இப்போ நான் சொல்றதை விட அவனோட ஃப்ரெண்டு, அவனோட கோ பியர் குரூப் சொல்லும்போது அவனுக்கு ஈஸியாக மைண்டில் புரியுது. அவன் லாங்குவேஜில் சொல்கிற மாதிரி இருக்கிறதால அவனால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதனால நம்ம அந்த ஸ்டோரி டெல்லிங், இந்த பெடகாஜி, அதாவது தியேட்டர் ஆர்ட்ஸை வந்து எம்பெட் பண்ணுறதால நம்மளால டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை வந்து என்ரிச் பண்ண முடியுது. இதுலேருந்து என்னென்ன ஃபைண்டிங்ஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா பிஹேவியரல் சேஞ்ச். என்ன சேஞ்ச் பார்த்தேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து டிசிப்ளினாக முதல் இருக்க ஆரம்பித்தான். அவங்ககிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் போட்டுட்டாச்சு, கிளாஸுக்கு நீ வரனா நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் மட்டும்தான் உடனே ஆக்டிவிட்டியில் சேர்த்துப்பேன். ஸோ அவன் என்னோட பேச்சுக்கு, என்னோட உடன்படிக்கைக்கு அவன் ஒத்து வர ஆரம்பித்தான், நம்பர் 1. அடுத்து பார்த்தோம்னா அவனோட செல்ஃப் எஸ்டீம் வந்து வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடிஞ்சுது. அவன் எப்பவுமே ஒரு தனக்கு முன்னாடி ஒரு தடையை வச்சுக்கிட்டே தெரிஞ்சான். இப்போ அந்த தடையே இல்லை அவன்கிட்ட, அவனால் நார்மலாக பேச முடியுது. ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு, நம்ம எப்போதும் பேசுகிற மாதிரி தப்பாக கூட பேசலாம், பேசினா கூட மிஸ் நமக்கு சான்ஸ் தருவாங்க, அப்புறம் மிஸ் நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அடுத்து வந்து இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவிசம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ப்ரெசன்ட் சினேரியோவில். ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் மெத்தடாக எனக்கு தெரியுது. ஏன்னா இது மீனிங் மேக்கிங் ப்ராசஸாக இருக்குது, புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நமக்கு புக்கில் இருக்கிறது வேற, லைஃப்பில் இருக்கிறது வேற அப்படின்ற தாட் வந்து நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. இல்லை, லைஃப் வேற இல்லை, புக்கு வேற இல்லை, லைஃப்பும் லெசனும் ஒன்று அப்படின்றத நம்மளால இந்த மெத்தட் மூலமாக குழந்தைகிட்ட எளிமையாக போய் கொண்டு போய் சேர்க்க முடியுது. ரிபல்னா என்ன, ரிபிலியன்னா என்ன, ரிஃபார்ம்னா என்ன, ரெவல்யூஷனிஸ்ட்னா என்ன அப்படின்ற வொக்காபுலரியை அவன் தெரிஞ்சுக்கிட்டாலே சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி ஒரு பெரிய விஷயம். அடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம அடிக்கடி NEP 2020 எல்லாரும் பேசுகிற ஒரே விஷயம் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். இந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு வேற எல்லா இனோவேட்டிவ் பெடகாஜியை விட தியேட்டர் ஆர்ட்ஸ், பப்பட்ரி இது வந்து ரொம்ப ரொம்ப 100% ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது என்னோட நான் பார்த்ததால சொல்கிறேன். ஸோ இவ்வளோ, தேங்க்யூ.